अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि बरकातुहु। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु नस्तईनुहु नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्याति अअमालिना मय यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मय युद्लिल फला हादिय लहु व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु वाशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। या अय्युहल्लज़ीना आमनुत्तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिही वला तमूतुन्न इल्ला व अंतुम मुस्लिमून। या अय्युहल्लज़ीना आमनुत्तक़ुल्लाह वक़ूलू क़ौलन सदीदा युस्लिह लकुम अअमालकुम व यग़फ़िर लकुम ज़ुनूबकुम व मन युतिइल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा। எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹுடைய அருளும் கருணையும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் தாபீன்கள் மீதும் குறிப்பாக இங்கு நிலவக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. பேரன்புக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் ஜம்மியத்துல் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் சார்பாக நடைபெறக்கூடிய சமூகத்தின் எதிரிகள் போதையும் பாலியலும் என்ற தலைப்பை மையமாக வைத்து இந்த தெருமுனை கூட்டத்தை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த தெருமுனை கூட்டத்திலே போதை ஒழிப்பே சமூக பாதுகாப்பு என்ற தலைப்பை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, போதையை ஒழிப்பதுதான் சமூகத்தின் பாதுகாப்பு என்பதிலே எந்த மதத்தை சார்ந்திருக்கிற மக்கள் மத்தியிலும் கருத்து வேறுபாடு இல்லை என்று சொல்லலாம். உலகத்தில் வாழுகிற இஸ்லாம் எப்படி சொல்லுகிறதோ, இஸ்லாத்தை சார்ந்து வெளியிலே இருக்கக்கூடிய எந்த மதமாக இருந்தாலும் எல்லா மதங்களும் பெரும்பாலும் போதை என்கிற கலாச்சாரத்தை பற்றி பேசி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் மதத்தை அல்லாமல் தனிநபர் சார்ந்திருக்கிற இயக்கங்களாக அமைப்புகளாக என்று எதை எடுத்துக்கொண்டாலும் எல்லா மனிதநேய விரும்பிகள் மத்தியிலும் போதை ஒழிக்கப்பட வேண்டும், போதை சமூகத்திலிருந்து விரட்டப்பட வேண்டும் என்பதிலே யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அதை தாண்டி நாம் பின்பற்றுகிற இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து பார்த்தால் அதற்கு ஒருபடி மேலாக ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது அவன் தன்னை ஒரு முஸ்லீமாக வாழ வேண்டும் என்று நினைத்தால், இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும் என்று கடைபிடித்தால் அவனுடைய வாழ்க்கையில் அறவே போதை இருக்கக்கூடாது. அறவே போதை தரக்கூடிய எந்த ஒரு செயலும் அவன் வாழ்நாளில் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு மனிதர் இந்த உலகத்திலே வாழ்ந்தார் என்று சொன்னால் அவர்தான் நாளை மறுமையிலே வெற்றி பெறுவார், அவர்தான் சுவனத்துக்கு செல்வார், அவர்தான் இந்த உலகத்தில் நல்ல முஸ்லீமாக வாழ முடியும் என்று சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் இந்த போதைக்கு எதிராக கடுமையான முறையிலே இஸ்லாமிய சமூகத்திலே பேசக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாத்தை தாண்டி வேறு மதங்களை எடுத்து பார்த்தால் போதைக்கு எதிராக மதம் சார்ந்து பேசியிருப்பார்களா என்றால் இல்லை. பெரும்பாலும் போதையை பற்றி பேசக்கூடியவர்கள் எல்லோரும் அவர்களுடைய பேச்சுக்களை எடுத்து பார்த்தால் போதையை சாப்பிட்டால் இப்படி ஒரு நோய் வரும், உங்கள் கல்லீரல் பாதிக்கப்படும், உங்கள் கணையம் பாதிக்கப்படும், உங்களுக்கு புற்றுநோய் போன்ற மிகப்பெரிய நோய்கள் வரும், இது போன்ற போதையை சாப்பிட்டால் இந்த மாதிரி உலகிலே ஏற்படக்கூடிய எல்லா பாதிப்புகளையும் சுட்டி காட்டி விழிப்புணர்வை ஏற்படுத்துவார்கள். நிதர்சனமாக அவர்கள் அப்படித்தான் விழிப்புணர்வையும் ஏற்படுத்த முடியும். ஏனென்று கேட்டால் அவர்கள் பின்பற்றுகிற மதம் அதை கடுமையாக தடுக்கிறதா, அதை பின்பற்றினால் போதையை நான் அருந்தினால் அதன் மூலமாக அந்த மதத்திலிருந்து வெளியேற முடியுமா என்றால் இல்லை. எனவே உலகத்தில் இஸ்லாத்தை தாண்டி பின்பற்றுகிற எந்த ஒரு கொள்கையாக இருந்தாலும்
மிக மேலோட்டமாகத்தான் போதையை பற்றி பேசியிருப்பார்கள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தில் பேசப்படக்கூடிய செய்திகளை எடுத்து பார்த்தால், இஸ்லாத்தை பின்பற்ற நினைத்தால் ஒரு மனிதன் மது அருந்த முடியாது, இஸ்லாத்தை பின்பற்ற நினைத்தால் ஒரு மதன் புகையிலை பிடிக்க முடியாது, இஸ்லாத்தை பின்பற்ற நினைத்தால் அதுபோல போதை தரக்கூடிய எந்த ஒரு சின்ன வஸ்துக்களையும் கூட அவன் அருந்திவிட முடியாது. அப்படி அவன் அருந்தினால் உண்மையான முஸ்லீம் இல்லை என்று ஒரு கொள்கை பிரச்சாரமாக இஸ்லாமிய மார்க்கம் மனித சமூகத்திற்கு முன்னால் வைக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அந்த அடிப்படையில் இஸ்லாமிய மார்க்கம் இன்றைக்கு அல்ல, 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமூக மக்களிடத்திலே செய்த பிரச்சாரமும் இதுதான். எந்த அளவுக்கு செய்தார்கள் என்று கேட்டால், இன்றைக்கு நாமெல்லாம் போதையை பற்றி பரவலாக பேசுகிறோம், பரவலாக மக்களிடத்திலே எச்சரிக்கை செய்கிறோம். அதை தாண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே மதுவிலே மூழ்கி இருக்கக்கூடிய மக்களாக அந்த மக்கள் இருந்தார்கள். இன்றைக்கெல்லாம் மது அருந்துவதாக இருந்தால் நம்ம ஒரு கடைக்கு சென்று அதை வாங்கி அருந்தித்தான் இன்றைக்கு மது பழக்கத்தில் ஈடுபடுவார்கள். ஆனால் அன்றைய காலம் எப்படி இருந்தது என்று கேட்டால், மது ஒரு மனிதர் அருந்த வேண்டும் என்றால் தன்னுடைய வீட்டிலே அதை தயாரித்து அதை அருந்து கொள்வார். அந்த அளவுக்கு ஒவ்வொரு வீடுகளிலும் இந்த மது என்கிற போதை என்கிற தீமை சர்வ சாதாரணமாக அந்த மக்கள் மத்தியிலே நுழைந்து இருந்தது. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மதுவுக்கு எதிராக கடுமையான முறையிலே அந்த மக்களிடத்திலே எச்சரிக்கை செய்தார்கள். மேலும் அந்த மக்களிடத்திலே சொன்னார்கள், மக்களே, போதை தரக்கூடிய எல்லா செயலும் உங்கள் மீது நான் தடை செய்கிறேன், அது ஹராமாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வஸ்திலே ஒரு சின்ன அளவு போதை இருந்தாலும் அதை தடுக்கிறேன் என்று 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே போதை என்கிற கலாச்சாரத்தை ஒழித்த மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது என்பதை இன்றைக்கு சர்வ சாதாரணமாக இருப்பதை பார்க்கிறோம். அதனால் தான் கண்ணுக்கு முன்னால் நீங்கள் பார்க்கலாம், ஒரு மனிதர் இஸ்லாத்தை சரியாக பின்பற்றினால், இஸ்லாத்துல சில பேர் மது அருந்துவார்கள், இஸ்லாத்தின் பெயர் வைத்துக் கொண்டு புகையிலை பிடிப்பார்கள், இஸ்லாத்தின் பெயரை வைத்துக் கொண்டு எந்த விதமான போதைகளையும் சர்வ சாதாரணமாக செய்வார்கள். அந்த மக்களை பற்றி நான் பேசவில்லை. ஆனால் முழுமையாக இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடிக்கிற ஒருவர், இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட கடமையான நோன்புகளை நோட்கிற ஒருவர், இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட கடமையான தொழுகையை தொழுகிற ஒருவர், இஸ்லாத்தை தூய்மையான வடிவிலே பின்பற்ற வேண்டும் என்று கடைபிடிக்கிற ஒருவர், அப்படி ஒருவர் மதுவிலே மூழ்கி இருக்க மாட்டார், அப்படி ஒருவர் புகையிலே மூழ்கி இருக்க மாட்டார், அப்படி ஒருவர் கஞ்சா போன்ற மோசமான பழக்கங்களுக்கு அடிமையாகி இருக்க மாட்டார். ஏனென்று கேட்டால் அதற்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அது போன்ற மதுவை அருந்தினால், அது போன்ற போதைகளை அருந்தினால் நான் இறைவனை நெருங்க முடியாது, இறைவன் அதை தடை செய்திருக்கிறான், இஸ்லாத்திலே அது பெரும்பாவமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இஸ்லாமியர்களிடத்திலே முஸ்லிம்களிடத்திலே இறைவனை சரியாக பின்பற்றுகிற மக்கள் மத்தியிலே அது போன்ற எந்த விதமான போதை கலாச்சாரத்தையும் நம்மால் பார்க்க முடியாது. அதை தாண்டி இன்றைக்கு பார்க்கிறோம், இஸ்லாத்தின் பெயரால் இஸ்லாமிய பெயர் வைத்துக் கொண்டு முஸ்லிம் இளைஞர்களுக்கு மத்தியிலே, அன்புள்ள சகோதரர்களே, இது வேறு மதத்திலிருந்து, வேறு கொள்கையிலிருந்து, வேறு கொள்கையால் பாதிக்கப்பட்டு இது போன்ற தலைப்பட்டு இங்கே நாம் பேசவில்லை. நமக்கு பேசுகிற காரணம் என்ன என்று கேட்டால், இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்திலே இருக்கிற இளைஞர்கள் ஒவ்வொரு மஹல்லாவிலும், ஒவ்வொரு ஜமாத்திலும், ஒவ்வொரு இயக்கங்களிலும், ஒவ்வொரு அமைப்புகளிலும் இருக்கக்கூடிய பெரும்பாலான இளைஞர்களை இன்றைக்கு நாம் தேடி எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், இஸ்லாமிய இளைஞர்கள் மத்தியிலே அல்லாஹ் பாதுகாத்த 100-லே ஒரு 10% ஒதுங்கி இருக்கலாம், ஒரு 20% ஒதுங்கி இருக்கலாம். ஆனால் 80% இஸ்லாமிய இளைஞர்களிடத்திலே போதை என்கிற கலாச்சாரம், போதை என்கிற பழக்கம் ஏதோ ஒரு வகையிலே இஸ்லாமிய சமூகத்திலே ஊடுருவிப்பதை இன்றைக்கு கண்ணுக்கு முன்னால் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு பார்க்கிறோம் என்று கேட்டால், கடந்த 3-4 மாதங்களிலே காவல்துறையிலே பதிவு செய்யப்பட்ட போதைக்கு எதிரான வழக்குகளை எடுத்து தேடி பார்த்தால், அந்த போதைக்கு எதிராக போடப்பட்ட வழக்குகளிலே 10 வழக்குகள் கஞ்சாவுக்கு எதிராக போட்டிருக்கிறார்கள், 10 வழக்குகள் மதுவுக்கு எதிராக போட்டிருக்கிறார்கள், 10 வழக்குகள் மதுவின் காரணமாக ஏற்பட்ட
பிரச்சனைகளுக்கு எதிராக, சண்டைகளுக்கு எதிராக போட்டிருக்கிறார்கள் என்று தேடி பார்த்தால் அந்த 10 வழக்கிலே குறைந்தது 5 வழக்குகள் 6 வழக்குகள் முஸ்லிம் இளைஞர்களுடைய பெயர்களிலே அந்த வழக்கு போடப்பட்டிருக்கிறது. நான் ஏதோ இந்த மேடையிலே முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இது போன்ற நம்முடைய சமுதாயத்தை குறைத்து தாழ்வாக மதிப்பிடப்பட வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை. நான் சவாலாக சொல்லுகிறேன். நீங்கள் கம்பத்திலே இருக்கிற 2 காவல் நிலையங்களில் வேண்டுமானால் காவல்துறையிலே போதைக்கு எதிராக செய்யப்பட்டிருக்கிற வழக்குகளை தேடி படித்து பாருங்கள். அந்த வழக்குகளிலே பெரும்பாலான வழக்குகளின் குற்றவாளிகளாக பாதிக்கப்பட்டவர்கள், அந்த குற்றத்தை செய்தவர்கள் முஸ்லிம்கள். எப்படி வந்தது? 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக இஸ்லாத்தின் பெயரால் தடை செய்யப்பட்ட, இஸ்லாத்தின் பெயரால் ஒழிக்கப்பட்ட கலாச்சாரம் இன்றைக்கு இஸ்லாத்தின் பெயர் வைத்துக் கொண்டு இன்றைக்கு நம்மிடத்திலே, நம்முடைய இளைஞர்களுக்கு மத்தியிலே சர்வ சாதாரணமாக காவல்துறையில் வழக்குகள் என்ற அளவிலே இன்றைக்கு இஸ்லாமிய இளைஞர்கள் மீது வழக்கு வாங்குகிறார்கள் என்று சொன்னால், அன்புள்ள சகோதரர்களே, சிந்திக்க வேண்டும். அவர்கள் தவறு செய்கிறார்கள் என்பது காரணத்தை தாண்டி அவர்கள் தவறு செய்வதற்கு இந்த சமூகமும் ஒரு காரணமாக இருக்கிறது என்பதை நான் பதிவு செய்கிறேன். ஏன் பதிவு செய்கிறேன்? பெரும்பாலும் முஸ்லீம் இருக்கக்கூடிய மஹல்லாக்களை எடுத்து பார்த்தால் மாற்று மத மக்கள் நிறைந்திருக்கக்கூடிய மஹல்லாக்கள் அல்ல. கம்பத்திலே முஸ்லிம்கள் எந்த பகுதியிலே வாழுகிறார்களோ பெரும்பாலும் சுற்றி இருக்கக்கூடிய அனைவரும் ஒரு முஸ்லிம் மஹல்லாக்குள்ளே தான் இருக்கிறோம். அந்த முஸ்லிம் மஹல்லாக்குள்ளே இருக்கிற இளைஞர்கள் தான் அது போன்ற போதையிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அது போன்ற எந்த ஜமாத்திலே, எந்த அமைப்பின் கீழே இருக்கிறார்களோ அந்த ஜமாத்தின் கீழே, அந்த அமைப்பின் கீழே இருக்கிற சில இளைஞர்கள் மீதுதான் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அப்ப முதலிலே நான் வைக்கிற அமைப்புகளுக்கும் மஹல்லா ஜமாத்தார்களுக்கும் இயக்கங்களுக்கும் நான் வைக்கிற கோரிக்கை என்ன தெரியுமா? அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் ஒவ்வொருவரையும் பொறுப்பாளிகளாக ஆக்கியிருக்கிறான். உங்கள் பொறுப்புகளுக்கு கீழே உள்ள மக்களை பற்றி நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவீர்கள் என்று நபி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அந்த அடிப்படையிலே இந்த கம்பத்திலே சில இளைஞர்கள் அது போன்ற போதையினால் கஞ்சாவை வாங்குகிறான், கஞ்சாவை விற்கிறான், கஞ்சாவை அடிக்கிறான் என்று வழக்கு பதிவு செய்கிற பொழுது அதை பார்த்து வாய் மூடி மௌனியாக இருக்கிற அத்தனை மக்கள் மீதும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையிலே விசாரணை எழுப்புவான். ஒரு மஹல்லாவுல சுத்தி இருக்கக்கூடிய சில இளைஞர்கள் அப்படி போகும்போது தெரிந்தவர்கள், அறிமுகமானவர்கள், குடும்பத்தில் உள்ளவர்கள் தவறு செய்கிறார், எனக்கென்ன என்று சர்வ சாதாரணமாக நான் போகிறேன் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, தீமைகளை பார்த்து வாய் மூடி மௌனியாக இருக்கிற அந்த மக்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு உதாரணம் சொன்னார்கள். ஒரு கப்பலை உதாரணமாக சொன்னார்கள். ஒரு கப்பலிலே கீழடுக்கிலே சில பேர் இருக்கிறார்கள், மேலடுக்கிலே சில பேர் இருக்கிறார்கள். கீழடுக்கில் இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க? மேல போய் தண்ணி எடுத்துட்டு வரணும். நம்ம ஏன் மேல போய் தண்ணி எடுக்கணும்? கப்பல்ல கீழே ஓட்ட போட்டா தண்ணி எடுத்து விடலாம் என்பதற்காக கப்பலை ஓட்டை போடுகிறார்கள். சகோதரர்களே, இந்த உதாரணம் அப்படியே நம்முடைய சமூகத்துக்கு பொருந்தி போகிற உதாரணம். நம்முடைய வீதிகளிலே, நம்முடைய தெருக்களிலே, நம்முடைய ஊர்களிலே, நம்முடைய கண்ணுக்கு முன்னால் இஸ்லாமிய இளைஞர்கள் இஸ்லாமிய பெயர்கள் வைத்துக் கொண்டு கஞ்சாவை விற்கிறான், கஞ்சாவை வாங்குகிறான், மதுவை விற்கிறான், மதுவை வாங்குகிறான், மதுவிலே மூழ்கி இருக்கிறான். அதை நாம் வேடிக்கை பார்த்தால் மேல இருக்கிறவங்க என்ன செய்யணும்? கீழே கப்பலை ஓட்ட போடுறான். கீழே கப்பலை ஓட்டை போட்டால் கீழே இருப்பவர்கள் மட்டுமல்ல மேலே இருப்பவர்களும் அழிய வேண்டுமே என்பதற்காக ஓடோடி போய் கீழே ஓட்டை போடுகிற மக்களை அவர்கள் தடுக்க வேண்டுமா இல்லையா? ஆனால் அந்த மக்கள் கீழே இருக்கிற மக்களை தடுக்காமல் அவன் பகுதியில் தானே போடுறான், போட்டா போடட்டும் என்று நினைத்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், இப்போது சொல்லுங்கள், கீழே இருப்பவர்கள் மட்டும் அழிவார்களா, மேலே உள்ளவர்களும் சேர்த்து அழிவார்களா என்று கேட்டார்கள். அத்தனை பேரும் அழிந்து போவார்களே. அதுபோல் ஒரு சமூகத்திலே நடக்கிற தீமைகளை நாம் வாய் மூடி மௌனியாக கைகட்டி வேடிக்கை பார்த்தால் அந்த சமூகமே அழிக்கப்படும் என்கிற பாடத்தை சொன்னார்கள்.
எனவே அன்புள்ள சகோதரர்களை, அப்படியே ஒரு சமூகத்தை அழிக்க கூடியதுதான் இந்த போதை என்கிற கலாச்சாரம். கொஞ்சம் கொஞ்சமாக இது சமூகத்தை அழித்துவிடும். இந்த போதைக்கு எதிராக நாம் எத்தனையோ இடங்களிலே பிரச்சாரம் செய்கிறோம். நாம் பிரச்சாரம் செய்வதை விட தமிழக அரசு கூட சில விளம்பரங்கள் கூட பிரச்சாரம் செய்கிறார்கள். ஒவ்வொரு மருத்துவமனையிலும் பிரச்சாரம் செய்யப்படுகிறது. ஒவ்வொரு குற்றங்களுக்கு எதிராக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பொழுது எதனால் இவர் இந்த நிலையை அடைந்தார் என்று அவரை வைத்து பேச விடுகிறார்கள். நான் உங்கள் மத்தியிலே போதையினால் ஏற்படக்கூடிய கேடுகளை, பெருமளவிலே உடல் ரீதியாக இருக்கிற கேடுகளை பற்றி நான் விளக்கவில்லை. ஏன்னா இங்க வந்திருக்கிற நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும், புகைப்பிடித்தால் என்ன வரும். 3வது 5வது படிக்கிற மாணவர்களை கேட்டால் சொல்லிவிடுவார்கள். மதுவை அடித்தால் என்ன நடக்கும், கண்ணுக்கு முன்னாடி பார்த்து விட்டோம். வேறு மாதிரியான போதைகளை அடித்தால் என்ன நிலைமை, கண்ணுக்கு முன்னால் ஒவ்வொரு ஊர்களிலும் தெருக்களிலும் சில மனிதர்களை நீங்கள் பார்க்கலாம். சட்டையை கிழித்துக் கொண்டு தன்னைத்தானே பேசிக்கொண்டு யாரும் மதிக்கப்படாமல் ரோட்டோரங்களிலே விழுந்து கிடப்பார்களே, கண்ணுக்கு முன்னால் பார்த்து விட்டோம். நம்மளே சில நேரங்களில் பேசியிருப்போம், யாருப்பா அவருக்கு பேசி சட்டை தன்னைத்தானே கழிச்சு ஓரமா படுது, இவரை தெரியாதப்பா. 5 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி கஞ்சாங்கிற பயங்கரமான போதையினால் அடிமைப்பட்டு வீட்டிலிருந்து விரட்டப்பட்டு ரோட்டுக்கு வந்து யாராவது தரமாட்டார்களா தனக்குத்தானே பேசிக்கொண்டு சட்டை கிழித்து கொண்டு படுத்திருந்தவர். நம்ம மட்டுமல்ல, யார் அந்த போதையை அருந்தி கொண்டுகிறார்களோ அவர்களும் இந்த இதற்கு எதிராக கண்ணுக்கு முன்னால் பார்க்கிறார். அப்ப போதைகள் என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை நான் விளக்க இந்த இடத்திலே நான் முற்படவில்லை. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, நான் என்ன இந்த இடத்திலே உங்களிடத்திலே கோரிக்கையாக வைக்கிறேன் என்று சொன்னால், ஒரு மனிதர் 20 வயதிலே மதுவுக்கு அடிமையாகிறார், 22ல கஞ்சாவுக்கு அடிமையாகிறார், 25ல அபின் போன்ற மோசமான போதைகளுக்கு எதிராக அடிமையாகிறார் என்று சொன்னால், அவர் அடிமையாவதற்கு முன்னால் அவருடைய வாழ்க்கை என்ன, அதை சம்பந்தப்பட்ட பெற்றோர்களாகிய தந்தைக்கும் தாய்க்கும் சில அறிவுரைகளை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். வேண்டுமென்றால் அந்த போதைக்கு அடிமையானவரை அழைத்து இப்படி செய்தால் இப்படி உங்கள் உடல் பாதிக்கப்படும் என்பதற்காக அப்படி அடிமையானவர்கள் இங்கே யாரும் வரவில்லை. போதையினால் என்ன அப்படின்னு பேசுறதுக்கு இங்கே வந்திருந்த அத்தனை பேரும் நான் அதால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் கஞ்சாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், மதுவால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று பாதிக்கப்பட்ட மக்களை அழைத்து இங்கே நாம் பேசவில்லை. பேசுவது யாருக்கு என்று கேட்டால், அதுபோல இன்றைக்கு அடிமையாகி இருக்கிறார்களே, மதுவுக்கு அடிமையாகி இருக்கிறார்களே, கஞ்சாவுக்கு அடிமையாகி இருக்கிறார்களே, பெரிய பெரிய போதை வஸ்துக்களுக்கு அடிமையாக இருக்கிறார்களே, ஏன் அடிமையாக இருக்கிறார்கள் என்று நாம் தேடி ஆய்வு செய்கிற பொழுது அவர்கள் அடிமையாக இதனுடைய பின்னணியிலே பெரும்பாலும் 60% காரணமாக அவருடைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு அறிவியல் கூட அதை எழுதியிருக்கிறார்கள். ஒரு மனிதர் எதனால் அடிமைப்பட்டு கிடக்கிறார் என்று பல மனிதர்களிடத்திலே ஆய்வு நடத்தி அந்த ஆய்வின் முடிவிலே என்ன என்று தேடி எடுத்து பார்த்தால் பெரும்பாலும் பெற்றோர்களினுடைய பராமரிப்பு சரியில்லை, பெற்றோர்களுடைய குழந்தை வளர்ப்பிலே பிழை, பெற்றோர்கள் அவர்களை சரியாக வழிநடத்தவில்லை, பெற்றோர்கள் அவர்களுக்கு சரியாக வழிகாட்டவில்லை, பெற்றோர்கள் அவர்களை பிரிந்து இருந்த காரணத்தினால் இது போன்ற அவன் கஞ்சாவுக்கு அடிமையாகிவிட்டான், மதுவுக்கு அடிமையாகிவிட்டான், அபினுக்கு அடிமையாகிவிட்டான், இன்னும் ஊசி மாத்திரை போன்ற பெரும் பெரும் போதைகளுக்கு அடிமையாகிவிட்டான். அப்ப அடிமையானவனுடைய பின்னணியிலே எது இருக்கிறது என்று கேட்டால், ஒவ்வொரு பெற்றோர்களை பார்த்து இஸ்லாம் ஆரம்பமாகவே சொல்லுகிறது, அன்புள்ள சகோதரர்களே, சகோதரர்களே, உங்கள் பிள்ளைகளை அல்லாஹ் உங்களுக்கு அமானிதமாக இந்த உலகத்திலே கொடுத்திருக்கிறான். கொடுத்திருக்கிற பிள்ளைகள் உங்களுக்கு அமானிதங்கள். உங்கள் பிள்ளைகளை பற்றி நாளை மறுமையிலே நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். நான் கேட்கிறேன் சகோதரர்களே, சில பெற்றோர்களை பார்க்கிறோம், எந்த நிலையில்
பிள்ளைகளுக்கு எதிராக பிள்ளையை கண்டிக்கிற வயதாக வைத்திருக்கிறார்கள் தெரியுமா? 20 வயசு, 22, 25, 28. ஏன் கண்டிக்கிறார்கள்? 5 வயசுல கண்டிக்கல, 10 வயசுல கண்டிக்கல, நம்ம புள்ள என்ன நடந்தாலும் நம்ம கூட தான் இருப்பான். 15 வயசுல கண்டிக்கல, 18 வயசுல கண்டிக்கல, 20 வயசுல கண்டிக்கிறார், 22 வயசுல கண்டிக்கிறார். எப்படி கண்டிக்கிறார்? மகன் மதுவை அருந்திவிட்டு தள்ளாடி கொண்டு வீட்டின் கதவை தட்டுகிறான். தாய் பார்க்கிறார், தந்தை பார்க்கிறார். பார்த்தால் ஆச்சரியம், என் மகன் மதுவை அடிப்பானா? மதுவை அடிக்காதே என்று அந்த நேரத்திலே கண்டிக்கிறார். அது வரைக்கும் அந்த பிள்ளை இடத்துல இஸ்லாத்தை சொல்லல, இஸ்லாமிய நற்குணங்களையோ இஸ்லாமிய அடிப்படைகளோ சொல்லி தரவில்லை, ஈமானை சொல்லி தரவில்லை, இறையச்சத்தை சொல்லி தரவில்லை. உலக கல்வி என்ற போர்வையிலே என் மகன் நல்லா படிச்சு 10th எவ்வளவு மார்க், +2 எவ்வளவு மார்க், காலேஜில் எவ்வளவு மார்க், எதையும் சொல்லல. 10th நல்ல மார்க், +2 நல்ல மார்க், காலேஜில் படிச்சு டிகிரி வாங்கிட்டான். ஆனால் கடைசியாக உங்கள் மகள் நிற்கிற இடம் மதுவுக்கு அடிமை, போதைக்கு அடிமை. எத்தனை பெற்றோர்களை சர்வ சாதாரணமாக பார்க்கிறோம். அடிமை மட்டுமல்ல, அதற்கு பிறகு உங்கள் பிள்ளைகளை கண்டிக்கக்கூடிய சூழல். மது அடிக்காதே என்று அவனிடத்திலே பேசினால் அவன் திருப்பி தாயும் தந்தையும் எடுத்து போட்டு அடிக்கிறான். உடனே ஓடி பாய், என் புள்ள நல்ல புள்ளையா இருந்தான், மதுவை அடித்துக்கொண்டு அவனிடத்திலே நான் கேள்வி கேட்டால் அடிக்காதே என்று சொன்னால் அவன் என்னை திருப்பி அடிக்க வருகிறான் என்று எத்தனையோ பெற்றோர்களை இன்றைக்கு சர்வ சாதாரணமாக ஜமாத்துகளிலே முறையிடக்கூடிய பெற்றோர்களை பார்க்கிறோம். நான் என்ன பண்ண, எனக்கு தீர்வை சொல்லிக் கொடுங்கள். எந்த பெற்றோர்கள் தெரியுமா சகோதரர்களே? 5 வயதிலே உங்கள் பிள்ளை உங்கள் பேச்சை கேட்பதற்கு தயாராக இருந்தான், உங்களோடு பள்ளிவாசலுக்கு வருவதற்கு தயாராக இருந்தான், நீங்கள் சொன்னால் 5 வேளை தொழுவதற்கு தயாராக இருந்தான், நீங்கள் சொன்னால் இஸ்லாத்தின் கல்விகளை தெரிந்து கொள்வதற்கு தயாராக இருந்தான், நீங்கள் சொன்னால் இறையச்சத்தை படிப்பதற்கு தயாராக இருந்தான். ஆனால் அதில் உங்களுக்கு எந்த அளவும் துளியும் அதை பற்றி கவலையும் இல்லை, அக்கறையும் இல்லை. என்ன செஞ்சீங்க? 3 வயசு, 4 வயசு, 5 வயசு ஆனோன்னு சில லட்சங்களிலே உங்கள் பிள்ளைகளுக்காக செலவழிக்க தயார். பையனை 5 வயசுல ஸ்கூல்ல சேர்க்கணும், எந்த ஸ்கூல்ல சேர்க்கிறது தேடுங்க. எந்த பள்ளிக்கூடத்திலே நல்ல பாடம் நடத்துவார்கள், நல்ல ஃப்ளூவன்சியா பிள்ளை எந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்தா இங்கிலீஷ் பேசும். பல பள்ளிக்கூடங்களுக்கு நீங்கள் அலைந்தீர்கள். உங்கள் பிள்ளை படிப்பதற்காக ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல சேர்க்கணும்னா 30,000, செகண்ட் ஸ்டாண்டர்ட்னா 50, தேர்ட்னா 70, 5th, 10th, 12th லட்சங்களுக்கு மேல் கூட நாங்கள் கொடுப்பதற்கு தயார். உங்க பிள்ளைய சேர்த்தீங்க, 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு 2ஆம் வகுப்பு முடிப்பதாக இருந்தால் 50,000 செலவழிக்கணும், 3வது வகுப்பு முடிப்பதாக இருந்தால் 70,000 செலவழிக்கணும். செலவழிச்சு உங்கள் பிள்ளையை படிக்க வைத்தீர்கள். உங்கள் பிள்ளை பணத்தாசை பிடித்தவனாக மாறுவதற்கு நீங்கள் ஒரு காரணமாகவும் அமைந்தீர்கள். சகோதரர்களை, இந்த இடத்திலே நான் பள்ளி படிப்பு அப்படி தேடக்கூடாது என்று சொல்லவில்லை, படிக்க கூடாது என்று சொல்லவில்லை. உங்கள் பிள்ளை ஒரு மருத்துவராகவோ ஒரு இன்ஜினியராகவோ வேறு உலகத்தில் கிடைக்கிற பட்டப்படிப்புக்கோ போகக்கூடாது என்று சொல்லவில்லை. அதை தாழ்த்தி இதை உயர்த்தி சொல்வதற்காகவும் சொல்லவில்லை. நீங்கள் மார்க்க கல்வியை கொடுக்காமல், மார்க்க கல்வியை எந்த வயதிலே விதைக்க வேண்டுமோ அந்த வயதிலே விதைக்காமல் உலக கல்வியை கொடுத்ததனுடைய விளைவு சகோதரர்களே, உலக கல்வியை படித்துக் கொண்டே இன்றைக்கு நடைபெறுகிற ஆட்டங்களை சர்வ சாதாரணமாக பார்க்கிறோம். உங்க புள்ள நினைச்ச மாதிரி மருத்துவராகிட்டார், பொறியியல் ஆகிட்டாரு, பெரிய பெரிய பட்ட படிப்புகளை படிச்சு லட்சத்துல கோடியில சம்பாதிக்கிறார். அவர் எந்த நோக்கத்துக்காக, எந்த லட்சத்திலே, எந்த கோடிகளிலே
சம்பாதிக்க வேண்டும் என்று நினைத்தீர்களோ, உங்கள் எண்ணத்தை, உங்கள் ஆசையை அவர் நிறைவேற்றி விட்டார். அந்த ஆசை மட்டுமல்ல, எப்படி பணத்தாசைக்காக நீங்கள் அதை செய்தீர்களோ, நாளை உங்கள் பிள்ளை உங்களையும் பணத்தாசையோடு ஒப்பிட்டு பார்ப்பான். அம்மாவா அத்தாவை பார்க்க நம்மளால முடியும், எவ்வளவு செலவாகுது மாசமானா. அதே ஒரு முதியோர் இல்லத்தில் சேர்த்தால் 15 முடிஞ்சிரும், 20 முடிஞ்சிரும். ஒரு நாளைக்கு நம்ம வெளிநாட்டுல இருக்கோம், வீட்டுல இருந்து ஒரு ஆள் போட்டா 30,000. அது தனியா இது தனியா தனித்தனியாக பார்க்கணும். அதனால் என்ன செய்யலாம், தாயையும் தந்தையும் முதியோர் இல்லத்திலே தள்ளிவிடக்கூடிய அந்த பிள்ளைகளை பார்க்கிறோம். சகோதரர்களே, எத்தனை செய்திகளை கண்ணுக்கு முன்னால் கேள்விப்படுகிறோம், பார்க்கிறோம், படிக்கிறோம். அப்ப ஆரம்பத்திலே குழந்தை பருவத்துல 5 வயசுல 7 வயசுல 10 வயசுல உங்க பிள்ளை உங்கள் அரவணைப்பில உங்கள் கண்ட்ரோல்ல இருந்துச்சு. அந்த பிள்ளையை நீங்கள் எப்படி வளர்த்தீர்கள்? எப்படி வளர்த்தீங்க? பள்ளி படிப்புனா காலையில 6 மணி 7 மணிக்கெல்லாம் அவனை எழுப்பி அவனை குளிக்க வச்சு அவனுக்கு நல்ல முகத்திலே தலைவாரி புது ஆடை அணிந்து சுவ்வு சாக்ஸ் டை பேக்கு எல்லாம் அவனை அனுப்பி எத்தனை மணிக்கு 5 வயசு 6 வயசு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு செகண்ட் ஸ்டாண்டர்டு படிக்கிற பிள்ளை ஸ்கூலுக்கு வேன்ல அனுப்பி எப்போது வருவான் திரும்பி மாலை 4 மணி 5 மணி வந்த பிறகு அப்புறம் என்ன டியூஷன், அதுக்கு என்ன, அதுக்கு ஒரு வாத்தியாரை செலக்ட் பண்ணி அதுக்கு டியூஷன். அப்புறம் எப்போ வருவாரு 8 8:30. சில பெற்றோர்களுடைய நிலைமை இப்படி. இன்னும் சில பெற்றோர்கள் எப்படி தெரியுமா, மார்க்கத்தை கொடுக்கணுமே. எப்படி கொடுக்கிறது மார்க்கத்தை? அதே போல காலையில 6 மணி 7 மணிக்கெல்லாம் போய் மீண்டும் நாளை 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்து அந்த டியூஷனுக்கு போடுமே. டியூஷனுக்கும் வீட்டுக்கும் வருகிற ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் இடைவெளி இருக்குமே. அந்த இடைவெளிக்குள்ள என்ன மதரசா இருக்கு? எப்படி போய் மதரசா கல்வியை எப்படி படிக்க போகிறான்? விதை போடுகிற, ஈமானை ஏற்படுத்துகிற, இறையச்சத்தை ஏற்படுத்துகிற, நாளை உங்களையும் உங்கள் பெற்றோர்களையும் நரகத்திலிருந்து பாதுகாக்கிற அடிப்படை கல்வி, அத்தியாவசியமான கல்விக்கு நீங்கள் ஒதுக்குகிற நேரம் என்ன தெரியுமா சகோதரர்களே? எத்தனையோ பள்ளிவாசலில் வந்து அந்த இமாம் இடத்திலே தன் பிள்ளைகளை விடபோல் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? இமாம், என் பிள்ளையை நான் மதரசாவுக்காக விட்டு விடுகிறேன், 10 நிமிஷத்துல அனுப்பிடுங்க. ஏன்? டியூஷன் இருக்கு. எப்படி வருவார்? அதுவும் மதரசாவுக்கு வரும்போது அதெல்லாம் கிடையாது. காலையில எழுந்து ஸ்கூலுக்கு போகும்போது புது ஆடை அணிந்து பவுடர் அடிச்சு தலை சீவி வீட்டுக்கு வந்த 4 மணி 4:30 மணிக்கு வீட்டுக்கு வந்தோடனே அவன் ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஊரெல்லாம் சுத்தி நல்லா விளையாண்டு வருவானே, அதோட மதரசா. சகோதரர்கள், இப்படி உங்கள் பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியின் அறிவு ஒரு 10 நிமிடமோ 5 நிமிடமோ இருந்தால் என்ன உங்கள் பிள்ளை மார்க்க அடிப்படையிலே வளரப்போகிறது? என்ன அந்த போதையிலிருந்து மீட்டுக் கொள்வதற்காக உங்கள் பிள்ளையிடத்திலே என்ன நீங்கள் சொல்லித்தர போகிறீர்கள்? நான் கேட்கிறேன் சகோதரர்களே, நீங்கள் அனுப்புகிற உலக கல்வி அந்த பள்ளி மாணவனை போதை கலாச்சாரத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? ஸ்கூலுக்கு அனுப்புறேன் புள்ள கரெக்டா போதையிலிருந்து மீண்டு ரொம்ப பெர்ஃபெக்டா வந்துருவான் நினைச்சுக்கிட்டு இருக்கோமா? அப்படி நினைக்க முடியுமா? இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு பள்ளிக்கூட 6ஆம் வகுப்பு மாணவன் 7வதுல 8வதுல 9வதுல பள்ளிக்கூடத்துக்கு செல்லும் பொழுதே கொண்டு போகிற பேக்ல மதுவை கொண்டு போகக்கூடிய மாணவனை பத்திரிகைகளை பார்க்கிறோம். சிகரெட்டை பள்ளிக்கூடங்களில் வைத்து அடிக்கக்கூடியவனை பார்க்கிறோம். கணேஷ் போன்ற சின்ன சின்ன விஷயங்களை கொண்டு போய் பள்ளிக்கூடத்திலே அருந்தக்கூடியவர்களை பார்க்கிறோம். எந்த உலக கல்வி அதிலிருந்து மீட்டு தரும் என்ற சிறிய எண்ணம் இருந்தால் கூட அது இன்றைக்கு மீட்டு தராத இடங்களாக அந்த பள்ளி மாணவர்கள் அப்படி போய் கொண்டிருப்பதை கண்ணுக்கு முன்னால் பார்க்கிறோம். அப்ப இந்த நிலை ஏன் ஏற்பட்டது? 18 வயசுல 20 வயசுல மதுவை அடித்து, கஞ்சாவை அடித்து, புகையிலை அடித்து பெரும் பெரும் போதைக்கு எப்படி அடிமையானான்?
அவனை 8 வயசுல உங்கள் பேச்சை கேட்பதற்கு தயாராக இருந்தான், உங்களோடு கைகுலுக்க தயாராக இருந்தான், உங்களோடு முத்தமிட தயாராக இருந்தான், நீங்கள் எங்கே சென்றாலும் உங்களோடு வருவதற்கு அவன் தயாராக இருந்தான். நீங்க அரவணைக்கல, நீங்க மார்க்க கல்வி அவனிடத்துல சொல்லல, மார்க்க கல்வியின் அவசியத்தை சொல்லல, இறை அச்சத்தை அவனிடத்துல சொல்லல, ஈமான் அவனிடத்துல சொல்லல. ஈமானையும் இறையச்சத்தையும் இஸ்லாத்தையும் நீங்கள் சொல்லாததன் விளைவு 18 வயசுல சர்வசாதாரணமாக சிகரெட்ல ஆரம்பிச்சு கஞ்சாவுக்கு போறான், கஞ்சாவுல போதை பத்தல மதுவுக்கு போறான், மதுவிலும் போதை இல்லை என்பதற்காக ஊசி மாத்திரைகளை சர்வ சாதாரணமாக அறிந்து கொண்டிருக்கிறான். நான் கேட்கிறேன் சகோதரர்களே, இன்றைக்கு அப்படி அடிமையாக இருக்கிற அத்தனை பேரையும் அழைத்து கொண்டு கேட்டு பாருங்கள். அவன் 7 வயசுல 8 வயசுல 10ல 12ல இஸ்லாத்தில் விதை போட்டிருந்தால் இந்த நிலையிலே அவன் அடைந்திருக்க மாட்டான். நாம் விதை போடவில்லை. இன்றைக்கு அடிமையாக இருக்கிற பெரும்பாலான இளைஞர்கள் மார்க்கத்தை பற்றி எந்த அறிவும் இல்லாததை இன்றைக்கு சர்வ சாதாரணமாக பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த போதை ஒழிப்பே சமூக பாதுகாப்பு என்று எனக்கு தலைப்பு கொடுத்திருக்கிறார்களே, காரணம் அதுதான். இந்த போதை சமூகத்தில் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கம் சரியான முறையிலே பின்பற்றப்பட வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் பின்பற்றப்படாமல் வேறு காரணங்களால் வேறு செய்திகளால் இந்த போதையை நாம் ஒழித்துவிட முடியாது. அதைத்தான் இஸ்லாம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மதுவை அருந்திக் கொண்டிருந்தார்களோ அந்த மதுவை எடுத்து வீதிகளிலே தெளித்தார்கள், ஊற்றினார்கள். எப்படி விட முடிந்தது? நான் கேட்கிறேன் சகோதரர்களை, இறை அச்சம், நாளை மறுமையிலே என் இறைவன் என்னிடத்திலே விசாரிப்பான் என்கிற பயம், அந்த இறையச்சத்தை, அந்த ஈமானை, அந்த விசாரணை நாளின் பயத்தை உங்கள் பிள்ளையிடத்துல 8 வயசுல 10ல 12ல விதைத்து பாருங்கள். நாளை உங்கள் பிள்ளை எந்த தனிமையிலும் அல்லாஹ்வுக்கு பயந்தவனாக மாறி போவான். அந்த வயதிலே நீங்கள் தருகிற இறையச்சம், நீங்கள் தருகிற ஈமான், சகோதரர்களே, உங்கள் வாழ்க்கையை பாதுகாக்கும். உங்களுக்கு தெரியுமா, ஏதோ என் பிள்ளை வாழ்க்கை சீராவது, என் பிள்ளை வாழ்க்கை சரியாவது மட்டுமல்ல, உங்கள் பிள்ளை சரியாக நடந்தால் நாளை அது உங்களையும் பாதிக்கும், உங்கள் குடும்பத்தை பாதிக்கும். நீங்கள் சரியாக வளர்த்தால் அவன் வாழ்க்கை மட்டுமல்ல சகோதரிகளே, எந்த பிள்ளைக்காக இன்றைக்கு ஓடோடி வியர்வை சிந்தி சம்பாதித்து அந்த பிள்ளை நன்றாக வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ அந்த பிள்ளை வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அப்ப பெற்றோர்களாக இருக்கிற நாம் செய்ய வேண்டிய பணி என்ன என்று கேட்டால், என் பிள்ளை 5 வயசுல 8 வயசுல 10 வயசுல இருக்கும் பொழுதே அந்த பிள்ளைகளுக்கான மார்க்க கல்வியை நாம் ஊட்டி வளர்த்தால், அந்த கல்வியை அவருடைய உள்ளத்திலே விதைத்தால், அதற்கு பிறகு நீங்கள் அவரிடத்திலே பேச தேவையில்லை. அந்த பிள்ளை தானாக வளரும், இறையச்சத்தால் வளரும், ஈமானால் வளரும். எனவே இதை பெற்றோர்களாக இருக்கிற நாம் நம்முடைய கரங்களிலே அல்லாஹ் அமானிதமாக கொடுத்திருக்கிறான் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். உணர தவறியதன் விளைவு இன்றைக்கு சமூகத்துல எங்கோ நடக்குது. யாரோ செய்கிறார்கள், யாரோ அடிக்கிறான், யாரோ குடிக்கிறான். வேடிக்கை பார்த்ததன் விளைவு 10 ஏரியாவை தள்ளினது 5 ஏரியா வந்துச்சு. 5 ஏரியாவிலே நடந்தது நம்முடைய தெருவின் கடைசியிலே நடந்தது. நம்முடைய தெருவின் கடைசியில் வாய் பௌடி மௌனியாக இருந்தது.
நம்ம பக்கத்து வீட்டுல நடந்தது, அதையும் வேடிக்கை பார்த்தோம். நம்முடைய வீட்டுக்குள்ளே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அப்ப இந்த போதை ஒழிப்பே சமூக பாதுகாப்பு என்ற தலைப்பை மையமாக வைத்து எல்லா தரப்பு மக்களிடத்திலும் சொல்ல வேண்டிய தகவல்கள் இருந்தாலும், நான் உங்கள் மத்தியிலே முன்வைத்தது நம்முடைய பிள்ளைகள் அமானிதங்கள். நம்முடைய பிள்ளைகளை நாம் பராமரிக்க தவறினால், நாம் பிள்ளைகளுக்கு ஈமானையும் இறையச்சத்தையும் நாம் கொடுக்க தவறினால், அந்த பிள்ளை நாளை போதைக்கு அடிமையாக இருக்கக்கூடிய பிள்ளைகளாக அல்லாஹ் எத்தனையோ இளைஞர்களை நம்முடைய கண்ணுக்கு முன்னால் காட்டுகிறான். எனவே அதையெல்லாம் உணர்ந்து நாம் வரக்கூடிய அடுத்த சந்ததிகளை ஒரு போதையில்லா சமூகமாக உறுதியாக இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். போதை ஒழிப்பு சமூக பாதுகாப்பு என்ற தலைப்பின் கீழ் பேசிய சகோதரர் வாசிம் அக்பர் அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. அந்த தலைப்பின் கீழுடைய சாராம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முஸ்லிம்களுக்கு மத்தியில் உலக கல்வியை தவிர்த்து இந்த மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மார்க்க கல்வி அவசியம். அதே போல் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு பொறுப்புதாரிகளாக இருக்கிறார்கள், பொறுப்பாளிகள். ஒருத்தருக்கு பொறுப்பாளிகள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்காணிக்கக்கூடியவன். இதை முஸ்லீம் மாணவர்களுக்கு மத்தியில் என்ன செய்யணும், குடும்பங்களில் இதை சொல்லிக்கொண்டே இருக்கணும். இன்றைக்கி இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்குது என்று சொன்னால், பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் அதிகமாக இங்கே இருந்து இடம்பெற்று அவங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியப்படுத்தணும். அதான் இந்த திருமுனை கூட்டத்துடைய ஒரு முக்கிய சாராம்சமாக இருக்கும். அப்போ அந்த கருத்துக்கள் என்ன செய்யணும், இன்னும் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, போதை ஒழிப்பு சமூக பாதுகாப்புக்கு அடுத்தபடியாக அடுத்த தலைப்பு என்னவென்று சொன்னால், பாலியல் வன்கொடுமை, அதற்கு இஸ்லாம் கூறும் தீர்வு என்ன? இந்த பாலியல் வன்கொடுமை என்று சொல்லுகின்ற போது இஸ்லாம் இதை எப்படி அணுகுகின்றது என்று சொன்னால், ஒரு பாலியல் வன்கொடுமை என்பது தனிமனித உரிமையை மீறக்கூடிய விஷயம், பெண்களுக்கு அநீதி இழைக்கக்கூடிய விஷயம். இது ஒரு கடுமையான ஒரு செயலாக இஸ்லாம் பார்க்கின்றது. இன்றைக்கு பல்வேறு தரவுகள் பார்த்தீங்கன்னா, அந்த பாலியல் வன்கொடுமை சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா,
தேசிய குற்ற ஆவண காப்பகம் என்சிஆர்பி என்று சொல்லக்கூடிய தேசிய குற்ற ஆவண காப்பகம் பார்த்தீங்கன்னா அதில் வெளியிடக்கூடிய அந்த தரவுகள் டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அதில் இருக்கின்றது. அந்த அறிக்கையினுடைய உள்ளடக்கத்தை பார்க்கின்ற போது இந்த பாலியல் வன்கொடுமை, பெண்களுக்கு எதிரான வன்முறை, போக்சோவின் கீழ் பதியக்கூடிய பல்வேறு வழக்குகள், இதை பற்றி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட